வணக்கம் நண்பர்களே. நாம் வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை இப்ப செய்ய வேண்டாம், அதை அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று தள்ளி போடுகிற பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இது ஒரு சின்ன வேலை தானே, இப்ப செய்யலைன்னா நாளைக்கு கூட செய்யலாமே, இதனால் என்ன பெரிய பிரச்சனை வந்துவிட போகுது என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த சின்ன பழக்கம் தான் நாளடைவில் நம்முடைய கனவுகளுக்கு, நம்முடைய இலக்குகளுக்கு மிகப்பெரிய தடையாகி விடுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை ஸ்மார்ட் போன்களில், சமூக வலைத்தளங்களில் ஸ்க்ரோல் பண்ணி வீணாக்குகிறோம் என்பதை கூட நாம் உணர்வதில்லை. நேரம் என்பதை நாம் வெறும் ஒரு கடிகாரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. அது நம்முடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்ற ஒரு பெரிய சக்தியாகத்தான் பார்க்க வேண்டும். யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை சரியாக பயன்படுத்தவில்லையோ அல்லது நேரத்தை மதிக்கவில்லையோ அவர்களால் வெற்றி பெற முடியாது. இதை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்க்கலாம். இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள். இது போன்ற சிறந்த கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். அவனுடைய எல்லா முக்கியமான வேலைகளையும் அவன் தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தான். இதனால் அவன் கல்லூரியில் மிகவும் பின்தங்கிய மாணவனாக இருந்தான். அவனுடைய கல்லூரியில் இருந்த ஆசிரியர்களும் அவனுடைய பெற்றோர்களும் அவனுக்கு நேரத்தின் மதிப்பை எவ்வளவோ எடுத்து கூறியும் அவன் நேரத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் மதிப்பையும் உணராமலேயே இருந்தான். அதே நேரத்தில் அவன் எதிர்காலத்தை பற்றி மிகவும் யோசித்து வருத்தப்பட்டுக் கொண்டே இருந்தான். ஆனால் அவன் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனுடைய கிராமத்திற்கு ஒரு ஞானி வந்திருந்தார். அவர் புத்திசாலியாகவும் அறிவில் சிறந்தவராகவும் இருந்தார். அதனால் அவரிடம் அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் அனைவரும் வந்து உபதேசம் பெற்றுச் சென்றனர். ஒரு நாள் அவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த இளைஞன் அவரிடம் சென்று தனது பிரச்சனையை கூற வேண்டும் என்று நினைத்தான். அவருடைய உபதேசம் முடிந்து மக்கள் அனைவரும் கலைந்து சென்றார்கள். பிறகு அவன் அந்த ஞானியிடம் சென்று மெதுவாக கூறினான், ஐயா, நான் எப்போதும் என்னுடைய வாழ்வில் தோல்வி பெற்றவனாகவே உணர்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடன் கல்லூரியில் படிக்கும் அனைவரும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே போல நானும் வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது எப்படி என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அதை கேட்ட அந்த ஞானி மெதுவாக சிரித்தபடி கூறினார், நீ எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும், இன்றே செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே செய்து முடிக்க வேண்டும். அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று தள்ளி போடக்கூடாது. மேலும் நேரத்தை நீ மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேரத்தை மதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியாது. நேரத்தை வீணாக்காமல் இருக்க நான் உனக்கு இப்போது ஒரு சிறந்த கதையை கூறுகிறேன், கேள். அந்த இளைஞனும் மிகவும் ஆர்வமாக ஞானியின் பேச்சை கேட்டான். நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு அரசன் இருந்தான். அவன் தன் நாட்டு மக்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவன். ஒரு நாள் அந்த அரசரின் சிறுவயது நண்பர் அவரை அரசவையில் பார்ப்பதற்காக வந்தார். அவர் மிகவும் ஏழையாகவும் வேலையில்லாதவராகவும் மேலும் சமுதாயத்தில் எல்லா மதிப்புகளையும் இழந்தவராகவும் இருந்தார். அவருடைய துரதிருஷ்டத்தினால் அவரை எல்லோரும் இழிவுபடுத்தினார்கள். ஆனால் அவர் இதை சரி செய்வதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே இருந்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட அரசர் மிகவும் வேதனை அடைந்தார். ஒரு நாள் அரசர் அவருடைய நண்பரை தனிமையில் சந்தித்து அவரது வாழ்க்கையை பற்றி கேட்டார். அப்போது அந்த அரசரின் நண்பர் கூறினார், அரசே, என்னை எதற்காக எல்லோரும் புறக்கணிக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஏதாவது